ஒரு இடத்த வாங்குறது வந்து நீங்கள் வாழ்கிறதுக்கு மட்டும் இல்லை, உங்கள் சந்நிதி வாழ்கிறதுக்காக வாங்குறீங்க. அப்போ அது எப்படி வாங்கணும், யார்கிட்ட வாங்கணும், எந்த நேரத்தில் வாங்கணும், எந்த திசையில் வாங்கணும்னு ஒன்று இருக்குது. வம்சமாக வளர போகிறீங்க. உங்களுக்கு அடுத்தது உங்கள் பையன், உங்கள் பையனுக்கு அவன் பையன், அவன் பையனுக்கு அவன் பையன், குறைஞ்ச ஒரு 10 தலைமுறையாவது நீங்கள் அதில் வாழ்வீங்க. அப்போ அது நீங்கள் சாதாரணமாக வாங்கிட முடியுமா? கரெக்டாக வாங்கணுமா இல்லையா? நம்ம ஆளுங்க அதை செய்கிறதில்ல. எவனோ ரியலைசேட் பண்ண சொல்லிட்டு கூவி கொடுத்தோன்னா எங்கே வேணால் போய் வாங்கிடுறது, சம்மந்தமே இல்லாத இடத்துல வாங்கிடுறது, சம்மந்தமே இல்லாத இடத்துல மாட்டிக்கிறது, வடக்கேது தெற்கேது திசை தெரியாமல் வாங்கிடுறது, குத்தில் வாங்குறது. கார்னர் ஃப்ளாட்டை பார்ப்பாங்க, வீடு இடம் வாங்கும்போது கார்னர் ஃப்ளாட்டாக இருக்கும். எல்லா வீடு கட்டினா பார்த்தீங்கன்னா குத்தில் வந்து நிற்கும். அது புரியுதுங்களா இல்லையா? நிறைய இருக்குது பிரச்சனைகள். அந்த வீடு நான் அந்த அம்மாக்கே சொல்கிறேன், அதில் மக்களும் புரிஞ்சுப்பாங்க. ஒரு இடம் வாங்கிட்டோம், ஆனால் அந்த இடத்துல நீங்கள் போய் கணிச்சு பார்த்துல செய்வன் இருக்குதுன்னு சொல்லிட்டாங்கன்னா, செய்வனை ஒரு இடத்துல வச்சுருந்தா அந்த இடம் விருத்தி வருமானா? 1% கூட விருத்தி ஆகாதுமா. அதனால தான் உங்களுக்கு சர்க்கிள் டோட்டலாக சர்க்கிள் ஆகிடும். ஏன்னு கேட்டிங்கன்னா, எப்படி வைக்கிறதுன்னு நிறைய அடுத்த வீடியோவில் சொல்கிறேன். அப்படி இருந்தால் என்ன பண்ணால், அந்த மண்ணில் இருந்ததுன்னா அந்த மண்ணை எடுத்துகிட்டு வந்து சோதித்து பார்க்கணும். அந்த பூமியில் இப்போ எக்ஸாம்பிள் 1200 ஸ்கொயர் ஃபீட்டு இல்லை 2000 ஸ்கொயர் ஃபீட் உங்கள் இடமா, அதில் எதனா ஒரு ஓரத்தில் உங்கள் இடத்துல மேலே பள்ளம் எடுத்து மேல் மண் இல்லாமல் அடி மண் ஒரு பிடியை எடுத்துகிட்டு வரணும். சுத்தமான மண், இந்த காவா தண்ணி குப்பை கிப்பெல்லாம் இல்லாமல் அடியில் ஒரு அடிக்கு எடுத்திங்கன்னா அடியிலேருந்து மண் வரும். அந்த மண் எடுத்து கொடுத்தீங்கன்னா அதை சோதித்து பார்க்கணும். இந்த மண்ணில் செய்வன் இருக்கா, செய்வனில் மண் பாதிக்கப்பட்டிருக்கா, மண்ணுக்கு இழுப்பு தன்மை இருக்கா, மண் செத்துருச்சா, லக்ஷ்மி தனம் இருக்கா, இந்த இடத்துல கட்டினாங்கன்னா இவங்க இந்த பேருக்கு இந்த வாசத்துக்கு இந்த 4 மணிக்கு சரி வருமா, செல்லுமா, இவங்க வாழ்க்கை மேலும் மேலும் வளருமா, இதெல்லாம் பார்க்கணும்.